Hi. NEET previous year questions in chemistry. Aldehyde ketones and carboxylic acid chapters பார்த்துட்டு இருக்கோம். Question number 49. Aniline react with oil of butter almonds. ஸோ butter almondsல என்ன காம்பவுண்டோட ரியாக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க benzaldehyde. And condensation takes place and benzal derivative is formed. And this is known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ பென்சால் டெரிவேட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்க. பென்சால்னால் என்ன வரணும்? நம்ம CH தான் வரணும். ரைட். அனிலினுடைய ஃபார்முலா என்ன? C6H5NH2 இருக்கணும். ஸோ அப்போ இது அனிலின். அண்ட் இதோட பென்சால்டிகைட் நமக்கு ரியாக்ட் ஆகுது. சி இங்கே ஹெச் இங்கே இருக்கு நமக்கு அகைன் பென்சின் ரிங். ரைட். இதுலேருந்து ஹெச் இதுலேருந்து தான் நமக்கு ஓவும் H2ஆக வெளியே போயிடுது. அப்போ நமக்கு இட் வில் ஃபார்ம் N டபுள் பாண்ட் CH இங்கே C6H5. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பென்சால் அப்படின்னாலே CH வரணும். பென்சினோட CH மட்டும் தான் சொல்லுவோம் பென்சால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பென்சால் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகுது. ரைட். இது என்ன அதோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ப்ரைமரி அமீன் எடுத்துகிட்டு இட்ஸ் ப்ரைமரி அமீன் இல்லையா? ப்ரைமரி அமீன் எடுத்து நம்ம ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் ஏதாச்சும் ஒன்று போட்டு நம்ம இமீன் ஃபார்மேஷன் போனால் அதுக்கு பேர் சிஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஜென்ரலாக அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் நமக்கு என்னது? சிஃப் பேஸ். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். காம்பவுண்ட் ஏ ஹேஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு மாலிகுலர் ஃபார்முலா C2Cl3OH. இட் ரெடியூசஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன் அண்ட் ஆன் ஆக்சிடேஷன் இட் கிவ்ஸ் அ மோனோகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஃபெல்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபெல்லிங்ஸ் ரெடியூஸ் பண்ணுதுன்னா அங்கே அது கண்டிப்பாக ஆல்டிகைடாக தான் இருக்க முடியும். அப்போ CHO குரூப் கன்ஃபார்மு. ரைட். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு கார்பனும் 3 CL இருக்குது. ஸோ இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ CCl3CHO தான் அந்த காம்பவுண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இட் கிவ்ஸ் அ மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆன் ஆக்சிடேஷன் இட் வில் கிவ்ஸ் அ மோனோகார்பாக்சிலிக் ஆசிட். அண்ட் இதை நான் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் கிவ் CCl3COOH. ஸோ மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் தான் நமக்கு கிடைக்கிது. ஒரே ஒரு COOH இருக்கிற மாதிரி. ரைட். அண்ட் A இஸ் அப்டைன்டு பை த ஆக்ஷன் ஆஃப் குளோரின் ஆன் எத்தில் ஆல்கஹால். ஸோ ஏ நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா குளோரின் ஆன் எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு போட்டிருக்காங்க. எத்தில் ஆல்கஹால் அப்படின்றது நமக்கு CH3CH2OH. ரைட். அண்ட் இந்த காம்பவுண்டில் என்ன பண்ணுறோம்? நம்ம குளோரினை ஆட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ குளோரின் ஆன் எத்தில் ஆல்கஹால். இப்போ நமக்கு என்ன ஆயிரும்? இங்கேருந்து முதல் 2 H ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 2 HCl போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே நமக்குள்ள CH3CH1 கிடைக்கும் ப்ளஸ் 2 HCl. ரைட். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம Cl ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்? இங்கே CCl3CHO அப்படின்னு வரும். ரைட். அண்ட் இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காம்பவுண்டுக்கு பேர் குளோரால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ரைட். ஸோ அப்போ குளோரால் அப்படின்றது தான் நமக்கு என்னது இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் அண்டர்கோ செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் கோல்ட் டைலூட் அல்கலி. ஸோ எது ஆல்டால் போகும்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறது தான் நமக்கு என்ன ஆகும்? ஆல்டால் போகும். அண்ட் இங்கே நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல்ஃபா. ஸோ இங்கே என்னது? நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ரைட். அண்ட் இங்கே மட்டும் தான் நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. பட் நீங்கள் அடுத்து கேட்கலாம், சார் இங்கேயும் ஆல்ஃபா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் நமக்கு வெளியே போகணும் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? நமக்கு sp3ஆக இருந்துச்சுன்னா டபுள் பாண்ட் இல்லாமல் ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் தான் ஈஸியாக நமக்கு என்ன ஆகும்? வெளியே போகும். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு CH2 டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? இந்த CH இது ரெசனன்ஸில் நமக்கு வந்துடும். இப்படி இருக்கும்போது இட் வில் கம் இன் அ ரெசனன்ஸ். அப்போ என்ன ஆகுது? CH2 இது மேலே என்ன நமக்கு ப்ளஸ் வரும். அண்ட் இங்கே CH டபுள் பாண்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே O மைனஸ் இங்கே H இருக்கும். கிட்டத்தட்ட இது டபுள் பாண்ட் கேரக்டர் நமக்கு அப்படியே ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த டபுள் பாண்ட்லேருந்து அல்கீன்லேருந்து அவ்வளோ ஈஸியாக அதை ஹெச்சை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ரைட். ஸோ இந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணால் இது மேலே நமக்கு என்ன க்ரியேட் ஆகும்? மைனஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த மைனஸும் இங்கே நமக்கு என்ன ஆகும்னா டீஸ்டபிளைஸ் தான் ஆகும் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் கிவ் பாசிட்டிவ் டெஸ்ட் ஃபார் வித் டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ஆல்டிகைடுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியது. ரைட். அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் ஆசிட் ஆன்சர் பண்ணாது, ஏன்னா அது ஆல்டிகைட் கிடையாது, ஆசிட். அண்ட் அசிட்டோன் ஆன்சர் பண்ணாது. ரைட். அசிட்டமைடு ஆன்சர் பண்ணாது, அசிட்டால்டிகைட் தான் ஆன்சர் பண்ணாது. ஆல்டிகைடுக்குரிய கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு. ஸோ டேரெக்டாகவே நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி ஆக்சிடைஸ் டு COOH பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடேஷனை நம்ம எப்படி கேரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குரோமிக் ஆசிட் போட்டால் நமக்கு இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடும்.
ரைட்டா? அண்ட் காப்பர் போட்டாலும் சிங்கிள் பாண்டா மாறிடும். KMnO4 போட்டாலும் சிங்கிள் பாண்டா மாறிடும். அப்போ ஆன்சர் வந்து NaOI தான். ஸோ இது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன் இங்கே எழுத பாருங்கள். CH3 CCH3 டபுள் பாண்ட் இங்கே CH C டபுள் பாண்ட் O CH3 இருக்குது. ரைட்? இதில் நான் வந்து இப்போ NaOI ஆட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா நமக்கு இது ஹாலஜன், அதாவது நம்ம இங்கே ஹாலஜன் என்ன எடுத்திருக்கோம், அயோடின் எடுத்திருக்கோம். இந்த அயோடின் போய் நமக்கு என்ன ஆயிரும், சப்ஸ்டியூட் ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆயிரும், நமக்கு CHCI3 அப்படின்னு வரும். சாரி, CHCOCI3 ஒரு கார்பன் விட்டுட்டேன். C டபுள் பாண்ட் O CI3 அப்படின்னு வரும். நவ் அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஹைட்ராலசிஸ் பேஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த பக்கம் நமக்கு பிரேக் ஆகிட்டு இங்கே OH இங்கே H வந்துடும். ரைட்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா CH3 CH3 டபுள் பாண்ட் CH, இது நமக்கு C டபுள் பாண்ட் O OHன்னு வரும். அண்ட் ப்ளஸ் CHI3 அயோடோ ஃபார்ம் நமக்கு வெளியே போகும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இங்கே B. ரைட்? நெக்ஸ்ட் கொஷின். In which of the following the number of carbon atom does not remain same when carboxylic acid is obtained by oxidation அப்படி கேட்குறாங்க. ஸோ ஆல்டிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் கார்பன் அப்படியே தான் இருக்கும். ஆல்கஹாலும் என்னவா மாறும், நமக்கு இது ஒரு பிரைமரி ஆல்கஹால், இது ஆல்டிகேட்டாக மாறிட்டு அதுக்கப்புறம் மாறும். ஸோ இதில் கார்பனோட அக்கௌண்ட் மாற போகிறதில்ல. பட்டு கீட்டோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு கீட்டோனை நான் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா லெஸ் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணுறேன்னா இது எனக்கு என்ன ஆகும்னா CH3COOH ப்ளஸ் இந்த CH3 நமக்கு என்ன மாறும்னா HCOOH மாறும். அண்ட் ஃபர்தராக இந்த HCOOH ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன மாறும், நமக்கு CO2 + H2O மாறிடும். ரைட்? அண்ட் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிட் எப்படி இருக்கும், லெஸ் நம்பராக தான் இருக்கும். ஸோ அப்போ சேம் நம்பர் நமக்கு வராது. மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டிங்கனாலும் அப்படியே இந்த CH1 மாறிடும், COOH மாறப்போகுது. ஸோ கார்பன் கவுண்ட் இந்த BCDயில் மாறாது. எங்கே மட்டும் தான் மாறும், நமக்கு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் கார்பன் கவுண்ட் மாறும், அதுவும் குறையும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அசிட்டால்டிகைட் ரியாக்ட் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் ரியாக்ட் ஆகணும், இப்போது அசிட்டால்டிகைடோடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ இது மேலே நமக்கு டெல் ப்ளஸ் இங்கே இருக்கும், நமக்கு டெல் மைனஸ் இருக்கும். அண்ட் இதில் ரியாக்ஷன் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்போ எலக்ட்ரோஃபைல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா ஆட் ஆகாது. இப்போ நியூக்ளியோஃபைல் போட்டால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், இது இங்கே வரும், இது நமக்கு என்ன ஆயிரும், மைனஸ் ஆகும். ரைட்? அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் மட்டும்தான், இதில் நீங்கள் ஃப்ரீ ரேடிக்கலும் போட முடியாது, ஏன்னா போலரைஸாக இருக்கிறதுனால. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல்ஸ் ஒன்லி. அதனால தான் நம்ம வந்து அசிட்டால்டிகைடில் நீங்கள் NCERTயில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ஸ் பார்ப்போம். ஆனால் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்ஸ் இருக்காது, இல்லை ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் இருக்காது. ரைட்? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் போர்ஷன் படித்தோன்னா டேரெக்டான கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ரீஏஜென்ட் விச் கேன் பி யூஸ்டு டு டிஸ்டிங்விஷ் அசிட்டோஃபினோன் ஃப்ரம் பென்சோஃபினோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் வந்து அசிட்டோஃபினோன்லேருந்து பென்சோஃபினோனா டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் கேட்குறாங்க. அசிட்டோஃபினோன் அப்படின்றது என்ன இருக்குது, நமக்கு CH3 C டபுள் பாண்ட் O இங்கே C6H5. பென்சோஃபினோன் அப்படின்றது C6H5 C டபுள் பாண்ட் O C6H5. ஸோ இதுதானது பென்சோஃபினோன். இது ரெண்டையும் வித்தியாசப்படுறது பாருங்கள். 2,4-டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே தான் ரியாக்ட் ஆகும். அண்ட் பைசல்ஃபேட்டும் ரெண்டுலேயும் ஆட் ஆகும், கார்பனிக் காம்பவுண்டில் ஆட் ஆகும். அடுத்து பெனடிக்ஸ் இருக்குது, அடுத்து I2 அண்ட் NaOH இருக்குது. அண்ட் பெனடிக்ஸு CHO தான் கன்ஃபார்ம் பண்ணணும் நமக்கு. CHO இங்கே கிடையவே கிடையாது, பெனடிக்ஸ் வரவே வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா I2 அண்ட் NaOH. ஏன்னா I2 NaOH அப்படிங்கிறது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் எப்போ போகும், இந்த குரூப் இருந்தால் மட்டும் தான் நமக்கு ஹாலோஃபார்ம் போகும். அப்போ இது ஹாலோஃபார்மில் நமக்கு என்ன பண்ணணும்னா எல்லோ ப்ரிசிப்டேட்டாக கொடுக்கும். ரைட்? அதில் ஆடோஃபார்மில் இது என்ன ஆகும், நமக்கு நோ ரியாக்ஷன். ஸோ பண்ண பண்ணிக்கலாம், நம்ம ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனை வச்சு இது ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், த அபோவ் ஷோன் பாலிமர் இஸ் அப்டைன்ட் when a carbonyl compound is allowed to stand and it is a white solid. த பாலிமர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாலிமருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்து ட்ரையாக்சைன். அண்ட் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 3 ஃபார்மால்டிகைட், ஸோ 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிகைட் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அப்படியே கண்டென்ஸ் ஆகிடுதுப்பா. ரைட்டா? ஸோ 3 டைம்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அதை 2 டைம்ஸ் நான் எழுதுகிறேன், அது 2 தடவை நான் எழுதுகிறேன் இந்த பாலிமரைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்போனா அந்த இடத்துல HCH இக்னார் நமக்கு அண்ட் டபுள் பாண்ட் O இருக்குமா. ரைட்? இப்போ இந்த O என்ன பண்ணுதுன்னா இங்கே அட்டாச் ஆகிடுது, இந்த O அப்படியே இங்கே ஓப்பன் ஆகிடுது. அண்ட் இங்கே தேர்ட் ஒன் நான் இங்கே எழுதுகிறேன், HC டபுள் பாண்ட் O Hன்னு எழுதுகிறேன். ரைட்டா? அப்போ இந்த CH2 என்ன ஆயிடுது, நமக்கு இந்த ஓவோட அட்டாச் ஆகிடுது. ரைட்? ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஓ. இந்த ஓ இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். அண்ட் இந்த ஓ நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த ஓ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன ஆயிரும், இது அப்படியே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த CH2 அகைன் ஒரு ஓட கனெக்ட் ஆயிரும். அண்ட் இது ஒரு ஓட, இது ஒரு ஓட. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் ஆகும்போது என்ன பண்ணும், இட் வில் ஃபார்ம் அ cyclic succession. CH2 CH2 ரைட். இங்கே ஓ, இங்கே ஓ, அகைன் இங்கே என்னது CH2 CH2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகும். இதை ட்ரைஆக்சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைஆக்சைன். ரைட். நெக்ஸ்ட் ஒன். So the given compound describes a condensation polymer which can be obtained in two ways, either treating 3 molecules of acetone with concentrated H2SO4 or by passing propane அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெட் ஹாட் டியூப்ல. இந்த பாலிமர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெசிட்லின். 135 பொசிஷனில் மெத்தில் வருது பென்சின்லனால அதுக்கு பேர் மெசிட்லின் தான். பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், காம்பவுண்ட் தெரிஞ்சவங்க. இதுக்கு பேர் மெசிட்லின். ரைட். ஸோ இது அசிட்டோன்லேருந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, நமக்கு டீஹைட்ரேட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுவாங்க, இது நமக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே CH3 அண்ட் இது இன்னொரு CH3 அதோடதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து இங்கே வந்து CH3 அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் CH. ரைட். இங்கே CH அதுக்கு என்னன்னா நமக்கு இதில் CH போட்டோம். அடுத்து என்ன ஆகும் இந்த இடத்துல அகைன் CH இங்கே இப்படி வருது. ரைட்டா. அண்ட் இங்கே CH3 இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு கீட்டோன். CH3 இந்த பென்சீனில் இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். இது எல்லாமே என்னதுன்னா அசிட்டோனில் இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் ஓடைய பார்ட்டு. ரைட்டுங்களா. ஸோ அப்போ இது ஒரு கீட்டோன் அண்ட் இது ஒரு கீட்டோன் அண்ட் இது ஒரு கீட்டோன், அதாவது அசிட்டோன். 3 அசிட்டோன் நமக்கு என்ன ஆகும், சேரும். வாட்டர் மாலிகுல் நமக்கு வெளியே போகுது. ரைட். ஸோ எப்படி வெளியே போகுது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு அசிட்டோன் நான் எடுக்கிறேன், CH3 C டபுள் பாண்ட் ஓ. ரைட்டா. அண்ட் CH3. அடுத்த அசிட்டோனில் இருக்கக்கூடிய CH3 இருக்கு இல்லையா, இதில் வெறும் CH மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே C டபுள் பாண்ட் ஓ, இங்கே என்ன இருக்குது CH3. இந்த CHல இருக்கக்கூடிய 2 H இருக்கு இல்லையா, இந்த 2 H இந்த ஓ நேரம் வெளியே போயிடும். அப்போ இதுவும் கம்பைன் ஆயிரும். ரைட். அதே மாதிரி தான் 3லையுமே நமக்கு என்ன அது வெளியே போகுது. ஒரு CH3 அதுக்கு 3லையுமே என்ன ஆயிடுது, அனதர் CH3 ரியாக்ட் ஆயிடுது. ரைட். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசிட்லினை நம்ம ஃபார்ம் பண்ணோம். இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், அகைன் இங்கேயும் டபுள் பாண்ட். ரைட்டா. ஸோ ஆன்சர் இஸ் மெசிட்லின். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 3 CH3 CO CH3 in the presence of HCl gives அப்படின்னு கொடுத்து ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. The polymer B is obtained when acetone is saturated with hydrogen chloride gas. B can be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரோன். ரைட். ஸோ மெனி இது எல்லாமே பாலிமர்ஸ் யூனிட்டில் இப்போதைக்கு நமக்கு அது ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த இயர். நான் இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க இயரில் என்னது பாலிமர்ஸ் யூனிட்டே நமக்கு வந்து ரிமூவ் தான். பட் இருந்தாலும் ஆல்டிகேட் கீட்டோனில் வரதுனால என்ன பண்ணுறோம், நம்ம PYQனால அதை ஆட் பண்ணிக்கிறோம். ரைட். அப்போ ஃபெரோன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அசிட்டோன் 3 டைம்ஸ் அண்ட் HCl பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ளஸ் அதே தான் இங்கே H2, இங்கே C டபுள் பாண்ட் ஓ, அகைன் இங்கே CH, இங்கேயும் நான் H2 தனியாக எடுத்துட்டேன். ப்ளஸ் இங்கே O டபுள் பாண்ட் CH3. அப்போ ஒரு கீட்டோனில் இருக்கக்கூடிய இந்த 2 H நமக்கு என்ன ஆகுது, வெளியே போயிடுது. அப்போ இந்த வெளியே போகிற இடத்துல நமக்கு என்னது மைனஸ் H2O இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. இப்போ இந்த இடத்துல ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா CH3, இங்கே திரும்பவும் CH3 2 டைம்ஸ். அப்போ டபுள் பாண்ட் CH, அடுத்து C டபுள் பாண்ட் O, அடுத்து CH டபுள் பாண்ட் CH3 2 டைம்ஸ். ஸோ நமக்கு மேலே கொடுத்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் ஃபார்மால்டிகைட் அண்ட் KOH ஆர் ட்ரீட்டட் தென் வி கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்மால்டிகைட் எடுத்து KOH போடுறாங்க. ஃபார்மால்டிகைட் இஸ் அன் ஆல்டிகைட் விச் டஸ் நாட் ஹேவ் ஆல்ஃபா கார்பன் இல்லையா சார். ஆல்ஃபா கார்பனே நமக்கு இங்கே கிடையாது. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனும் ஆட்டோமேட்டிக்காக இருக்காது. இதில் நான் வந்து இப்போ 50% NaOH போட்டேன் அப்படின்னா இது கன்னிசார ரியாக்ஷன் போகும். அப்போ இதை 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று நமக்கு என்ன மாறும் அப்படின்னா CH3OH மாறும், அதாவது ஆல்கஹாலாக மாறும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிக் ஆசிடாக மாறும். CH3OHஆவும் HCOOHஆவும் மாறும். ரைட். அண்ட் இந்த HCOOH நமக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெண்டுமே என்னது ஃபார்மிக் ஆசிட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லுவோம், மெத்தனாயிக் ஆசிட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா மெத்தில் ஆல்கஹால் ஆர் மெத்தனால். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மெத்தில் ஆல்கஹால் தான் நமக்கு இருக்குது. இது மட்டும் தான் நம்ம ஃபார்ம் ஆகும்.
அசிட்டிலின் ஃபார்ம் ஆகாது, எத்தில் ஃபார்மேட் கிடையாது அண்ட் மீத்தேனும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது? மெத்தில் ஆல்கஹால். ஒரு ப்ராடக்ட் தான் இங்க குடுத்துருக்காங்க. சரி கரெக்ட்டா அத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபார்மலின் இஸ் அன் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்மலின் எதோடைய அக்வஸ் சொல்யூஷன் கேட்குறாங்க. ஃபார்மலின் இஸ் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மால்டிகைட். ஃபார்மால்டிகைட் என்ன பண்ணுறோம் நம்ம 40% எடுத்தீங்கன்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார்மால்டிகைட்னு சொல்லுவோம். 40% ஆஃப் HCHO இஸ் கால்ட் அஸ் ஃபார்மலின். ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. த ரியாக்ஷன் தட் டஸ் நாட் கிவ் பென்சோயிக் ஆசிட் அஸ் மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இத ஆக்ஸிடைஸ் பண்றாங்க. அப்ப அத ஆக்ஸிடைஸ் பண்ணும்போது எவென்ச்சுவலி நமக்கு ப்ராடக்ட் என்ன தான் கிடைக்கும்? வில் கெட் பென்சோயிக் ஆசிட். இங்க COOH தான் வரப்போகுது. அண்ட் NaOCl போட்டிருக்காங்க. H3O+ அண்ட் இது அயோடோஃபார்ம் ரியாக்ஷன். அப்ப இந்த இடம் உடைஞ்சிரும். இந்த பக்கம் OH, இந்த பக்கம் இந்த ஐலாம் வெளிய போயிட்டு நமக்கு பென்சோயிக் ஆசிட் தான் அகைன் ஃபார்ம் ஆகும். ரைட்? இங்க நமக்கு COO, Na ஃபார்ம் ஆகும். ரைட்? அண்ட் அடுத்து C பாருங்க. PCC போட்டிருக்காங்க. ரைட்? PCC போட்டா நமக்கு என்ன ஆகும்? இட்ஸ் எ மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்காங்க. ரைட்? அப்ப இதுல நமக்கு ப்ராடக்ட் வந்து இங்க பென்சால்டிகைடு தான் வரும். இதுல அகைன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் KMnO4. இதுலயும் நமக்கு என்ன ஆயிரும்? COOH வரும். என்ன கொஸ்டின்? பென்சோயிக் ஆசிட் எதுல வரலன்னு கேட்குறாங்க. இதுலயும் பென்சோயிக் ஆசிட், இதுலயும் பென்சோயிக் ஆசிட், இதுலயும் பென்சோயிக் ஆசிட். யார்ல பென்சோயிக் ஆசிட் வரல? PCCல. ஏன்னா அது மைல்டு. ஆல்டிகைடோட ஸ்டாப் ஆயிரும். ஆல்டிகைட ஃபர்தரா ஆசிடா கன்வெர்ட் பண்ணாது. ரைட்? ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.